பொழுது நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு, எப்படிப்பட்ட பார்வையோடு, எப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழ்கிறோம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு நன்மையும் பெற்றுக்கொண்ட ஒரு தாவீது, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன அரசனா மாற்றின கர்த்தருக்கு விரோதமாய் அவன் இந்த இச்சையின் பாவத்தில் விழுந்து போனான். அதனால இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நேரம் ஒதுக்கி இந்த நாளிலே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் இந்த நாளிலே தியானிப்பீர்களானால் தேவன் உங்களோடு பேச காத்து கொண்டிருக்கிறார். பல வெளிப்பாடுகள் இந்த வசனங்களுக்குள் உள்ளது. நான் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உரியாவினுடைய மனைவியோடு அவன் செய்த தவறினால் வந்த பிரச்சனை யாருக்கு என்றால் அது கர்த்தருக்காய் இருந்தது. அதைதான் இந்த வசனம் சொல்கிறது. 14ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியினால். கர்த்தருடைய சத்துருக்கள் யார்? அவங்க கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது பிசாசை போல கர்த்தரை முழுமையாய் முகமுகமாய் தரிசித்திருந்தும் கூட கர்த்தரை குற்றப்படுத்தும்படி, கர்த்தரை தூஷிக்கும்படி சுற்றி திரிகிறவனாய் இருக்கக்கூடிய பிசாசுக்கு தாவீது துணை போனான். பிசாசு கொடுத்த ஒரு சின்ன டெஸ்ட்டில் அவன் சரிக்க விழுந்தான். அதனால் பிசாசு இங்கிருந்து நேரம் அங்கே போயிட்டான், அவரை தூஷிக்கிறான். நீங்கள் என்ன தாவீது ரொம்ப பிடிச்சவன், தாவீதுக்கு எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லி ஆடு மேய்ச்சிட்டு தூக்கிட்டு வந்து நீங்கள் ராஜாவை உட்கார வச்சிங்க, அவன் செஞ்சாலும் அவங்களுக்கு இந்த வேலையை தேவைதான் இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரை தூஷிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, கர்த்தரை தூஷிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தாவீதினுடைய செயல்கள் இருந்தது. இந்த நாளிலே நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா அல்லது கர்த்தரை தூஷிக்க செய்கிறதா? நான் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ பண்ணும்பொழுது ஒரு குட்டி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்னுடைய சுய பெருமைக்காக, என்னுடைய உலக பிரகாரமான காரியத்திற்காக இந்த வீடியோவை நான் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. அப்போ உங்கள் நாம மகிமைக்காக, சீஷர்களுடைய பெருக்கத்திற்காக, பூமியில் உமது ராஜ்யம் வருவதற்காக என்னால் முடிந்த சிறு சிறு ஊழியங்களை நான் செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு ஊழியன் அல்ல, நான் ஒரு விசுவாசி. ஆனாலும் இந்த தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள அதை எப்படி அறிவிக்காமல் வாழ்வது, அதை எப்படி மற்றவர்களுக்கு சொல்லாமல் வாழ்வது என்ற ஏக்கம் இருக்கிறது.